வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். ட்ரேடிங் சைக்காலஜின்றது பெரிய சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சைக்காலஜி நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோன்றது தான் இங்கே விஷயம். இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது கூட கேபிட்டல் போட்டு ரா மெட்டீரியல்ஸ்லாம் போட்டு ஒரு பொருளை வாங்குகிறோம், கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறோம். வியாபாரம் ஆச்சுனாலும் ஆவல்னாலும் அடுத்த நாள் கடையை திறக்கிறோம். ஸோ ஒரு கடையை நம்ம மினிமம் 6 மாதமாவது ரெகுலராக ஓட்டிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த கடை செட் ஆகலன்னா தான் நம்ம கடையை மூட போகிறோம். நல்ல லாபம் வந்துச்சுன்னா அதை ஓட்ட போகிறோம். ஸோ இங்கே இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம தான் கஸ்டமர், நம்ம தான் ஓனர். ஸோ நம்ம அந்த சைக்காலஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த சைக்காலஜி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு சில டிசிப்ளினு, மேனுவல் இன்டரப்ஷன்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லியும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளே வந்து சார்ட்டை பார்த்து நம்மளே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எங்கே வந்தால் எடுக்கணும், எங்கே வந்தால் விற்கணும், எல்லாத்தையும் நம்ம வந்து மேனுவலாக என்டர் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய ஆல்கோ சாஃப்ட்வேர் வந்துருக்கு. அந்த ஆல்கோ சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு நம்ம காலையில் போயிட்டு வெறும் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே ட்ரேட் எடுத்து போகுது. இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா, மேனுவல் இன்டரப்ஷன் இருக்கக்கூடாது. நம்மளோட மெயின் பாயிண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் ஒரு நாளைக்குன்னு தெரிஞ்சு உள்ளே போனால் மட்டும் போதும். அந்த பேட்டர்னை ரெகுலராக ஃபாலோ பண்ண மட்டுமே போதுமானது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நம்ம எம்டிஎம் பார்க்கும்போது நம்ம மனசு வந்து கேட்காது. ஸோ 1000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு கட் பண்ணிடுவோம். லாஸ் ஆச்சுன்னா நம்ம 5000 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுற தப்ப திருப்பி நம்ம போய் ஆட்டோமேட்டு ஒரு சாஃப்ட்வேரில் போய் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் போயிட்டு அந்த மிஷினை ஆன் பண்ண முடியும், அவ்வளோதான். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம கையில் கிடையாது. ஸோ ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆட்டோமேட் சாஃப்ட்வேர்லேயே போயிட்டு ப்ராஃபிட்டை சீக்கிரமாக கட் பண்ணிட்டு வந்துடுவோம். ரிஸ்க் எவ்வளோன்னு தெரியாமல் நம்ம ரிஸ்க் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக் கட் ஆனதுக்கப்புறமா திருப்பியும் அடுத்த நாள் வேறு ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவோம். ஸோ இங்கே ஸ்ட்ராட்டஜியை மாற்றக்கூடாது, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ஒரே பேட்டர்னாக ஃபாலோ பண்ணணும். சில சின்ன சின்ன பேசிக் விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணால் மட்டுமே போதுமானது. முன்னாடி இருக்கிற மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கும் இன்னும் ஈஸியாக தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஈஸியாக நான் சொல்கிறது வந்து ஆட்டோமேஷன் பண்ணதுனால இன்னும் ஈஸியாக வந்திருக்கு. ஸோ ஹார்ட் ஏர்ன் மணி, எல்லாருக்குமே ஹார்ட் ஏர்ன் மணி தான். பட் அந்த மணியை காப்பாற்றணும்னா சில பேசிக் ரூல்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன அந்த பேசிக் ரூல்ஸ் என்னென்னா, ஒரு லாட்டில் உள்ளே போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜியில் உள்ளே போகிறீங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி ஒர்க் ஆகுதுன்னு முன்னாடியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னால் இன்றைக்கி 3000 ரிஸ்க் எடுக்க முடியும்னா 3000 ரிஸ்க் எடுக்க முடியுன்றதான் உங்களை டிஃபைன் பண்ண முடியும். லாபம் உங்கள் கையில் கிடையாது, நஷ்டம் உங்கள் கையில் கிடையாது. மார்க்கெட் எப்படி போகும் யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே பணக்காரன் ஆகிடுவோம். ஸோ யாருக்குமே எந்த விஷயமே தெரியாதனால நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, அந்த ஆட்டோமேட் சாஃப்ட்வேரில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸை ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு உகந்ததோ, உங்கள் சைக்காலஜிக்கு எவ்வளோ அக்செப்ட் பண்ண முடியுமோ, 10,000 ரிஸ்க் எடுக்க முடியும்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கும், 3000 ரிஸ்க் எடுக்க உண்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை போய் காலையில் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஒரே பேட்டர்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இங்கே டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப ஈஸி, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது அதை விட ஈஸி, மேனுவல் இன்டரப்ஷன் பண்ணாமல் இருக்கிறது ஈஸி, எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு. ஸோ இங்கேயும் போயிட்டு நம்ம திருப்பியும் வேறு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோன்ற பேரில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றாமல் இருந்தால் மட்டுமே ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ நம்ம எங்கே போயிட்டு நம்மளோட வேலை என்னவா இருக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினா, அனாலிசிஸ் பண்ணுறதா இருக்கணும். என்ன அனாலிசிஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு செட் ஆகும், நம்மளால் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த கேபிட்டலுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ இந்த வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுன்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர எவ்வளோ லாபம் சம்பாதிக்க முடியும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. எல்லாருமே இந்த தொழிலுக்கு வர்றது லாபம் சம்பாதிக்கணுன்றதால தான். எல்லாருமே தொழில் ஆரம்பிக்கிறதும் லாபம் சம்பாதிக்கணுன்ற ஒரே ஒரு குறிக்கோள்னால தான். பட் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் நம்ம இருக்குது. ஸோ துணி கடை ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும், ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ட்ரேடிங் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான பேட்டர்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு கேபிட்டலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேபிட்டல் டபுள் ஆகிற வரைக்கும் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தொடர்ந்து லாஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஒரு 1 மந்த் மினிமம் பாருங்கள். அது லாஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். தவிர ஒரு ஸ்ட்ராட்டஜி என்றைக்கும் லாஸ் தொடர்ந்தும் கொடுக்காது, லாபம் தொடர்ந்தும் கொடுக்காது. ஸோ மாறி தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓவரால் ஒரு மந்த் போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்கள், ப்ரொவைடட் நீங்கள் எந்த மேனுவல் இன்டரப்ஷனும் இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.